ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி விமென்ஸ் டே. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி விமென்ஸ் டே விஷஸ். இன்றைக்கி பெண்களுக்கான ஒரு அருமையான மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வர பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலுக்கும் ஒரு ஸ்பெஷல் டே. மார்ச் 8, 2018 தான் நம்ம சேனலில் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் கூட. ஸோ நம்ம சேனலுக்கு உங்கள் பிறந்தநாள் விஷஸை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நியூ இயர் டைமில் நம்ம சேனலில் நான் ஒரு ஆடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் கூட சேர்ந்து 2 இன்ஸ்பைரிங்கான கதைகள் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ நீங்கள் கொடுத்த தைரியத்தில் இன்றைக்கும் நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதை பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் பார்த்திங்கன்னா உலக நாடுகள்லேயே எந்த நாட்டோட பெண்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதாவது அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் 86% பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதா ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? இந்திய பெண்கள் நம்மலாம் நம்ம குடும்பத்தை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போடுறோம். ஆனால் நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு 5 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். இப்போல்லாம் நம்மளை அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா, பாட்டி, பெரியம்மா, சித்தி, அத்தை இவங்கெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க அவங்கள அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு சோஷியல் மீடியா வழியாக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கூடையுமே நம்ம நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு எதை ஓப்பன் பண்ணாலும் யாரோ ஒருத்தங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் பெரிய வீடு வாங்கியிருக்கேன், பெரிய கார் வாங்கியிருக்கேன், என் ஹஸ்பண்ட் என்னோடய பர்த்டேக்கு ஒரு கோல்டு செயின் கிஃப்ட் பண்ணார், அப்புறமா எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்குன்னு எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஹாப்பியான விஷயங்களை மட்டும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்த உடனேயே நம்ம வாழ்க்கையை அவங்களோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது பொறாமை கிடையாது, இது கம்பேரிசன். எனக்கு ஏன் இப்படி சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்க மாட்டேது என் வாழ்க்கையில், நான் அன்லக்கியா, நான் என்ன தப்பாக பண்ணுறேன் என் லைஃப்பில் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நாளடைவில் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலும் நம்ம சுயமரியாதையும் அஃபெக்ட் ஆகுது. நிறைய பேர் இதனால் டிப்ரெஷனுக்கே போயிடுறாங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய போராட்டங்கள் என்ன, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியறது கிடையாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளை தவிர உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு பரீட்சை ஹாலில் நம்ம எல்லாருமே தனித்தனியாக பரீட்சை எழுதிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கொஷின் பேப்பர் கிடச்சிருக்கு. நம்ம அடுத்தவங்களுடைய ஆன்சரை பார்த்து காப்பி பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபெயில் தான் ஆகும். ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையை வேறு யாரு கூடயுமே கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளே இன்சல்ட் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நிறைய பேர் நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போது நம்ம குழந்தைக்காக ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் செய்கிற ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவோம். மாமியார் மெச்சிக்கணும், ஹஸ்பண்ட் மெச்சிக்கணும்னு எல்லாத்துலேயுமே ஓவராக எஃபர்ட் போடுவோம். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க ட்ரை பண்ணுவோம். நம்ம எதிர்பார்த்த அளவு அதுக்கான பாராட்டு கிடைக்கல அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம், ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறோம். இவ்வளோ எஃபர்ட் போட்டோமே நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, உங்கள் குடும்ப பொறுப்புகளை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு குடத்தை 3 பெண்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணு தலையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறா, ஒரு பொண்ணு தோளில் வச்சு எடுத்துகிட்டு போகிறா, ஒரு பொண்ணு இடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு போகிறா. ஆனால் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போகிறதுங்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வேறு வேறு விதமாக செய்கிறாங்க.
உங்களுக்கு எப்படி முடியுதோ உங்கள் பொறுப்புகளை நீங்கள் உங்கள் வழியில் செய்யுங்க. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செய்ய வேண்டியதில்லை. நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கடவுளுக்கு எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து அப்படி ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட அதில் நான் எழுதியிருப்பேன். என்னால் நல்லா பார்க்க முடியுது, பார்வை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு பார்வை கொடுத்ததுக்கு நன்றி கடவுளே, என்னால் நடக்க முடியுது, எனக்கு படிப்பு கொடுத்ததுக்கு நன்றி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நான் அதில் நோட் பண்ணி வச்சுருப்பேன். எப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ, எப்பெல்லாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறனோ, அப்போ வந்து அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை எடுத்து ஒரு தடவை நான் படித்து பார்ப்பேன். படிக்கும்போது நம்மளுக்கு கடவுள் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு, நம்ம எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிரும். எங்கள் பொண்ணோட ஸ்கூலில் வந்து இதை ஒரு ஹேபிட்டாக சின்னதுலேருந்தே வந்து அவங்களுக்கு பழக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் புக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் வந்து அவங்க அந்த ஹாப்பினஸ் புக்கில் அன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்கு என்னோட டேயில் நடந்த 3 ஹாப்பியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்தை வந்து அவங்க எழுதணும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சாக்லேட் கிடச்சிது, என் ஃப்ரெண்டு கூட நான் விளையாண்டேன், எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம பெரியவங்களும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து இன்னைக்கு நடந்த 3 ஹாப்பியான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம்னா, நம்ம நாளடைவில் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஹாப்பியான விஷயங்களை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம், எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 4வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ். என்னைக்கோ யாரோ நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க, அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி ஆசை போட்டுக்கிட்டு அதோட வேதனையை வந்து பல நாளாக அனுபவிச்சுட்ருப்போம். நம்மளோட ஹேண்ட்பேக்கை வந்து ஒரு 6 மாதம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து க்ளீன் பண்ணி பாருங்களேன். உள்ளே இருந்து என்னென்னவோ வரும். 6 மாதத்துக்கு முன்னால் வாங்கின டிக்கெட்டு, ஒரு பழைய பில்லு, அப்புறமா தூக்கி போடலான்னு நினச்சி வச்ச ஒரு குப்பை, ஒரு பேப்பரு, பாதி சாப்பிட்டுட்டு வச்ச சாக்லேட்டு, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உள்ளேருந்து புதையல் மாதிரி வரும். நம்ம நிறைய பேரோட மனசை வந்து நம்ம அப்படி தான் வச்சிட்ருக்கோம். என்றைக்கோ மாமியார் திட்டுனது, நாத்தனார் முறைச்சது, அந்த மாதிரி தேவையில்லாத குப்பைகள் வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கோம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிடலாம். யாரெல்லாம் நம்மளுக்கு தப்பு பண்ணாங்களோ எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். அவங்க நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக. இது நம்ம முக்கியமாக எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பீயிங் ஹாப்பி. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியலைங்க. இதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை ஒன்று இருக்குதுங்க. ஒரு ஊரில் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாராமா. அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிடை வந்து அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆம்பிஷன். அந்த ஆசிடை வந்து நம்ம எந்த பொருள் மேலே போட்டாலும் அந்த பொருள் வந்து அப்படியே கருகி பஸ்பமாயிடணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிடை அவர் கண்டுபிடிக்கணுங்கிறது அவரோட வாழ்க்கையோட லட்சியம். ரொம்ப வருஷமாக இதுக்காக கஷ்டப்பட்டு பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவர் ரொம்ப விடாமுயற்சியாக அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவரை ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஆசிடை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லாம் கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினை அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து கேட்டிருக்காரு. சயின்டிஸ்ட்டுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துதான். அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிக்க போகிற அந்த ஸ்ட்ராங்கான ஆசிட் தான் எல்லா பொருளையும் கருக்கி பஸ்பமாக்கிருமே, அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆசிடை எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு கேட்டாராமா. இது மாதிரி தாங்க நம்ம பல பேர் லைஃப்பில் வந்து நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய ஹாப்பினஸை வந்து ஒரு பொருள் கூட அட்டாச் பண்ணிடுறோம். நான் ஒரு பெரிய வீடு வாங்கினா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் ஒரு பெரிய கார் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த மாதிரி நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா உடனே அடுத்த டார்கெட்டை செட் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறோம்.
ஸோ நம்ம சந்தோஷத்தை ஒரு பொருள் கூட ஒரு டார்கெட் கூட நம்ம அட்டாச் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதை சந்தோஷமாக செய்கிறது, ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விமென்ஸ் டே தான், ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் இல்லாத சந்தோஷமான நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.